எசேக்கியேல் 28வது அதிகாரம். 1. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். 2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல் ஆக்கினாலும் நீ மனுஷனேயல்லாமல் தேவனல்ல. 3. இதோ, தானியேலைப் பார்க்கிலும் நீ ஞானவான், இரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. 4. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷசாலைகளில் சேர்த்துக்கொண்டாய். 5. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. 6. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தைப் போல ஆக்குகிறபடியினால். 7. இதோ, ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன், அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய்த் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். 8. உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள், நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகிறவர்களைப் போல் சாவாய். 9. உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்வாயோ? உன்னை குத்திப்போடுகிறவன் கைக்கு நீ மனுஷனேயல்லாமல் தேவனல்லவே. 10. மறுதேசத்தாரின் கையினால் நீ விருத்த சேதனமில்லாதவர்கள் சாவதுபோல் சாவாய், நான் இதைச் சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 11. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். 12. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய்ச் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். 13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். 15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். 16. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவஞ்செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவனென்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 17. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளிப்போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். 18. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய், ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். 19. ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன்னிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்கமாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். 20. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். 21. மனுபுத்திரனே, நீ உன் முகத்தைச் சீதோனுக்கு எதிராகத் திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். 22. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சீதோனே, இதோ, நான் உனக்கு விரோதமாக வந்து உன் நடுவிலே மகிமைப்படுவேன், நான் அதிலே நியாயத்தீர்ப்புகளைச் செய்து அதிலே பரிசுத்தர் என்று விளங்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 23. நான் அதிலே கொள்ளை நோயையும் அதின் வீதிகளில் இரத்தத்தையும் வரப்பண்ணுவேன், அதற்கு விரோதமாய்ச் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயம்பட்டவர்கள் அதின் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 24. இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெரிஞ்சிலும் அவர்களுக்கு இராது, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரென்று அறிந்து கொள்வார்கள். 25.
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து கொண்டு வந்து, அவர்களால் ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தரென்று விளங்கும்போது, அவர்கள் என் தாசனாகிய யாக்கோபுக்கு நான் கொடுத்த தங்களுடைய தேசத்திலே குடியிருப்பார்கள். 26. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாயத்தீர்ப்புகளைச் செய்யும்போது, அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து, வீடுகளைக் கட்டி, திராட்சத் தோட்டங்களை நாட்டி, சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்கின்றார். எசேக்கியேல் 29வது அதிகாரம். 1. 10ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 2. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கும் எகிப்து முழுதுக்கும் விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், 3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டுபண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து 4. உன் வாயிலே துறடுகளை மாட்டி, உன் நதிகளின் மச்சங்களை உன் செதில்களில் ஒட்டிக்கொள்ளும்படி செய்து, உன்னை உன் நதிகளின் நடுவிலிருந்து தூக்கிவிடுவேன், உன் நதிகளின் மச்சங்களெல்லாம் உன் செதில்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும். 5. உன்னையும் உன் நதிகளின் எல்லா மச்சங்களையும் வனாந்தரத்திலே போட்டுவிடுவேன், வெட்டவெளியிலே விழுவாய், நீ சேர்த்து கொள்ளப்படுவதில்லை, உன்னை பூமியின் மிருகங்களுக்கும் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் இரையாகக் கொடுப்பேன். 6. அப்பொழுது எகிப்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நாணற்கோலாயிருந்தார்களே. 7. அவர்கள் உன்னை கையிலே பிடிக்கும்போது நீ ஒடிந்து போய், அவர்கள் விலாவையெல்லாம் பிளப்பாய், அவர்கள் உன்மேல் சாயும்போது நீ முறிந்து, அவர்கள் இடுப்பு முழுவதையும் மரத்துப்போக பண்ணுவாய். 8. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன்மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, உன்னில் மனுஷரையும் மிருகங்களையும் சங்காரம் பண்ணுவேன். 9. எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமுமாகும், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள், நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. 10. ஆகையால் இதோ நான் உனக்கும் உன் நதிகளுக்கும் விரோதமாக வந்து, மிக்தோல் முதல் எத்தியோப்பியாவின் எல்லையிலுள்ள செவெனே வரைக்கும் எகிப்து தேசத்தை அவாந்தரமும் பாழுமான வனாந்தரங்களாக்குவேன். 11. மனுஷனுடைய கால் அதை கடப்பதுமில்லை, மிருகஜீவனுடைய கால் அதை மிதிப்பதுமில்லை, அது 40 வருஷம் குடியேற்றிருக்கும். 12. எகிப்து தேசத்தை பாழாய்ப்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்ப்போக பண்ணுவேன், அதின் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும், நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து, அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன். 13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 40 வருஷம் முடியும்போது நான் எகிப்தியரை அவர்கள் சிதறுண்டிருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்துக்கொண்டு 14. எகிப்தியரின் சிறையிருப்பை திருப்பி, அவர்களை அவர்களுடைய ஜன்தேசமாகிய பத்ரோஸ் தேசத்திலே திரும்பிவர பண்ணுவேன், அங்கே அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள். 15. அது இனி ஜாதிகளின்மேல் தன்னை உயர்த்தாமல் மற்ற ராஜ்யங்களிலும் அற்பமானதாயிருக்கும், அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை குறுகிப்போக பண்ணுவேன். 16. அவர்களின் பிறகே போய் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறதினால் இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு தங்கள் அக்கிரமத்தை நினைப்பூட்டாதபடிக்கு இனி அவர்கள் இவர்களுடைய நம்பிக்கையாயிராமற் போவார்கள், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல்கின்றார். 17. 27ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 18. மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தீருவின் முன்னே தன் சேனையினிடத்தில் கடும் ஊழியம் வாங்கினான், ஒவ்வொரு தலையும் மொட்டையாயிற்று, ஒவ்வொரு தோள்பட்டையின் தோலும் உரிந்து போயிற்று, ஆனாலும் அவன் தீருவுக்கு விரோதமாகச் செய்த ஊழியத்தினாலே அவனுக்காவது அவன் சேனைக்காவது கூலி கிடைக்கவில்லை. 19. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு எகிப்து தேசத்தை கொடுக்கிறேன், அவன் அதின் ஏராளமான ஜனத்தைச் சிறைப்பிடித்து அதின் ஆஸ்தியைச் சூறையாடி அதின் கொள்ளைப்பொருளை எடுத்துக்கொள்வான், இது அவனுடைய சேனைக்கு கூலியாயிருக்கும். 20.
அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன், எனக்காக அதைச் செய்தார்களென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 21 அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்கப் பண்ணி, அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்குக் கட்டளையிடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். எசேக்கியேல் 30வது அதிகாரம். 1 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 2 மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் சொல்லு, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஐயோ, ஆபத்து நாள் வருகிறதென்று அலறுங்கள். 3 நாள் சமீபமாயிருக்கிறது, ஆம், கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது மந்தாரமான நாள், அது புறஜாதிகளுக்கு வரும் காலம். 4 பட்டயம் எகிப்திலே வரும், எகிப்திலே கொலையுண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகா வேதனை உண்டாயிருக்கும், அதின் ஏராளமான ஜனத்தை பிடித்து கொண்டு போவார்கள், அதின் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும். 5 எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் அவர்களோடே கூட பட்டயத்தால் விழுவார்கள். 6 எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள், அதினுடைய பலத்தின் முக்கியமும் தாழ்ந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதிலே மிகதோல் முதல் செவனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்களென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 7 பாழாய்ப்போன தேசங்களின் நடுவிலே பாழாய்ப்போவார்கள், அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்தரமாகும். 8 நான் எகிப்திலே தீக்கொளுத்தும்போதும் உனக்கு துணை நின்ற யாவரும் முறிக்கப்படும்போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 9 நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள், அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டாயிருக்கும், இதோ அது வருகிறது. 10 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரைக் கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன். 11 இவனும் இவனோடே கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். 12 அப்பொழுது நான் நதிகளை வற்றிப்போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கிப் போடுவேன், கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன். 13 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் நரகலான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒழிய பண்ணுவேன், இனி எகிப்து தேசத்தில் ஒரு அதிபதியும் இரான், நான் எகிப்து தேசத்தில் பயமுண்டாக்கி. 14 பத்ரோசை பாழாக்கி சோவானிலே தீக்கொளுத்தி நோ பட்டணத்தில் ஆக்கினைகளைச் செய்து. 15 எகிப்தின் பெலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தைச் சங்கரிப்பேன். 16 எகிப்தில் தீக்கொளுத்துவேன், சீன் மகா வேதனை அடையும், நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும், நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்களுண்டாகும். 17 ஆவேன் பிபேசத் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள், அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள். 18 எகிப்தின் நுகங்களை நான் முறிக்கும்போதும் அதினுடைய பெலத்தின் முக்கியம் அதிலே ஓயும்போதும் மந்தாரம் அதை மூடும், தத்பானேசிலே பகல் இருண்டு போகும், அதின் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள். 19 இப்படி எகிப்திலே நியாயத்தீர்ப்புகளைச் செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். 20 11ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 21 மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன், இதோ அது குணமாகத்தக்கதாக கட்டப்படுவதில்லை, அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பெலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதுமில்லை. 22 ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து பெலனுள்ளதும் முறிந்ததுமாகிய அவனுடைய புயங்களை முறித்து போடுவேன், பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து விழப்பண்ணி. 23 எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றிவிடுவேன். 24 பாபிலோன் ராஜாவின் புயங்களை பெலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்துவிடுவேன், அப்பொழுது அவன் கொலையுண்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான். 25
பாபிலோன் ராஜாவின் புயங்களை பெலப்படுத்துவேன், பார்வோனின் புயங்களோ விழுந்து போம். என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும்போதும் அவன் அதை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டும்போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 26. நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றிப் போடுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்.